என்ன பார்க்க போறோம்னா மகாலி அமாவாசையோட சிறப்புகள் தான் பார்க்க போறோம். மாசம் அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மாதிரி குறிப்பிட்ட சில அமாவாசைகளோட மகாலி அமாவாசை வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் அந்த மாதிரி சிறப்பா கொண்டாடுறோன்ற டீட்டெயில் தான் இதுல பார்க்க போறோம். மக்கள் நீராடி எள்ளும் தண்ணியும் அர்ப்பணிச்சு நம்மள முன்னோர்களை வந்து வழிபடுற தினம் அது. ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைனாலே நம்மளோட முன்னோர்கள் வந்து பூமிக்கு வருவாங்க. அவங்க வந்து நம்ம சந்ததியினர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உபசரிச்சுட்டு போவாங்கன்றதான் நம்ம அமாவாசை கும்பிடுறதோட அர்த்தமே. அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பவுமே தேவை. இதனாலதான் சாஸ்திரங்களும் வந்து முன்னோர்களை வழிபட சொல்லி நம்மளுக்கு அறிவுறுத்துது. இந்த நாட்கள்ல நம்ம முழு மனசோட விரதம் இருக்கிறப்ப நம்மளுக்கு தீர்க்க ஆயுளும், புகழ், செல்வம், உடல் ஆரோக்கியம், இன்பம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதா ஐதீகம். நாம ஒவ்வொரு மாசமும் கும்பிடுற அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்புனா, மகாலி அமாவாசையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாலயம்னா கூட்டமா வருதல்னு அர்த்தம். நம்ம முன்னோர்கள் ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து கூடும் காலமே மகாலயபட்சம்னு சொல்லப்படுது. மகாலயபட்சம்ன்றது 15 நாள்னு அர்த்தம். அதாவது நமது முன்னோர்கள் வந்து 15 நாளும் நம்மளோட தங்கக்கூடிய காலத்தை தான் வந்து நம்ம மகாலயபட்சம்னு சொல்லப்படுறோம். மகாலயபட்சம் வந்து புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பிரதமை திதியிலிருந்து துவங்கி அமாவாசை வரைக்கும் அது நீடிக்கும். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையே மகாலி அமாவாசைன்னு நம்ம சொல்றோம். சாதாரண அமாவாசை தினங்கள்ல 3 தலைமுறையை சேர்ந்த முன்னோர்கள் நம்மளுக்கு வருவாங்கன்னா, மகாலயபட்ச அமாவாசை தினத்துல வந்து தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்கள் மட்டும் இல்லாம நம்மளோட ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பங்காளிகள்னு எல்லாருமே, ஏனைய அனைவருமே வந்து இந்த தினத்துல எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம வழிபடுறது தான் மகாலய அமாவாசையின் தனி சிறப்பு. மகாலயபட்சத்துல வந்து எல்லா நாட்களுமே தர்ப்பணம் செய்யறது ரொம்பவே விசேஷம். அப்படி எல்லா நாளுமே முடியாதவங்க வந்து அமாவாசை அன்னைக்காவது கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கணும்ன்றதுனாலதான் இந்த ஐதீகமே ஏற்படுத்துறாங்க. அன்னைக்கு பக்தியோடவும் நம்பிக்கையோடவும் தர்ப்பணம் செஞ்சு நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அன்னைக்கு வந்து நம்ம பூஜைகள் செய்யணும். மகாலய பட்சத்துல வந்து ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுக்கறப்ப என்னென்ன பலன் பார்க்கலாம். முதல் நாள் வந்து பிரதமையில செய்யறப்ப செல்வம் சேரும். 2ஆம் நாள் துவிதேயில செய்யறப்ப பெயர் சொல்லும் குழந்தைகளை பெறலாம்னு அர்த்தம். 3ஆம் நாள் திருதியில செய்யறப்ப நினைத்த காரியங்கள் நிறைவேறும். 4ஆம் நாள் சதுர்த்தியில பகையிலிருந்து எளிதில் விடுபடலாம். 5ஆம் நாள் பஞ்சமியில செய்யறப்ப அசையா சொத்துக்கள் மற்றும் செல்வம் பெருகும். 6ஆம் நாள் சஷ்டியில செய்யறப்ப பேரும் புகழும் தேடி வரும். 7ஆம் நாள் சப்தமியில செய்யறப்ப தகுதியான மற்றும் சிறப்பான பதவிகள் கிடைக்கும். 8ஆம் நாள் அஷ்டமியில செய்யறப்ப அறிவு கூர்மை பெறும். 9ஆம் நாள் நவமியில செய்யறப்ப நல்ல வாழ்க்கை துணை மற்றும் நல்ல குடும்ப சூழல் அமையும். 10ஆம் நாள் தசமியில செய்யறப்ப நீண்ட நாள் ஆசை உடனடியாக நிறைவேறும். 11ஆம் நாள் ஏகாதசியில செய்யறப்ப கல்வி, விளையாட்டு, கலைகளில் அசுர வளர்ச்சி கிடைக்கும். 12ஆம் நாள் துவாதசியில செய்யறப்ப ஆபரணங்கள் சேரும். 13ஆம் நாள் திரியோதசியில செய்யறப்ப விவசாயம் மற்றும் தொழில் செழிக்கும், தீர்காயிலும் கிடைக்கும். 14ஆம் நாள் சதுர்த்தியில செய்யறப்ப பாவம் கழியும், வாரிசுகளுக்கும் நன்மை கிடைக்கும். 15ஆம் நாள் தான் அந்த மகாலய அமாவாசைன்னு சொல்றது. அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்க நமது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரி சிறப்புகள்லாம் இருக்கிறதுனாலதான் தை அமாவாசை, ஆடி அமாவாசையை விட மகாலய அமாவாசை அதிகமான முக்கியத்துவமும் சிறப்பும் பெற்றிருக்கிறது. அன்று காலையில் நீராடி நமது தூய்மையான மனதோடு நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நாம் வாழ்க்கையில அனைத்து நன்மைகளையும் பெற முடியும். தெரியாத விஷயங்களை தெரிந்து நமது முன்னோர்களை நினைத்து நாம் வழிபடுவோம். மகாலய அமாவாசையில நாம என்னென்ன தானங்கள் செய்யலாம், நாம செய்யக்கூடிய தானத்தால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். மகாலய அமாவாசைன்றதே நம்ம முன்னோர்களோட ஆசையை பெறறதுக்கான ஒரு தினமா தான் கருதப்படுது. அந்த அமாவாசை தினத்துல வந்து நாம செய்யக்கூடிய தானங்களை பத்தி பார்க்கலாம். தானம்ன்றது வந்து நம்ம மனப்பூர்வமா அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்காக கொடுக்கறது தான் தானம். அதுவும் மகாலய அமாவாசையில செய்யக்கூடிய சிறு தானமும் வந்து நம்மளோட முன்னோர்களோட பசியை தீர்த்து அவங்களோட ஆசையை வந்து நம்மளுக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரிய மகத்தான நாள். அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுனால நமது முன்னோர்கள் வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டாலும் சரி, உடன் பிறந்தவர்கள் குழந்தைகளாக இருந்து இறந்தாலும் சரி, துர்மரணம் அடைந்தவங்களும் சரி நல்ல கதி அடைவார்கள் தான் சாஸ்திரம் சொல்லுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அமாவாசை நாள்ல வந்து நம்ம என்னென்ன தானங்கள் செய்யலாம், அதனால என்னென்ன பலன்கள் அடையலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கோமாதான்னு சொல்லப்படுகின்ற பசுவிற்கு தானம் கொடுக்கணும். ஏன்னா பசுவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் எல்லா தேவதைகளும் வாசம் செய்யறதா அர்த்தம். அதனால ஒரே நேரத்தில் நம்ம
பசுவிற்கு உணவளிக்கிறப்ப எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் உணவளிச்சதுக்கு சமம். அதனால நம்மளால இயன்ற அளவு பசுவிற்கு முதல்ல தானம் கொடுக்கணும். பழங்கள்லன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழமே ரொம்ப சிறந்தது. பசுவோட இருக்கிற கன்றுக்குட்டியோடு சேர்த்து உணவு கொடுக்கறப்ப ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி அரிசியும் வெல்லமும் கலந்து பாத்திரத்துல பசுவிற்கு உணவா கொடுக்கலாம். அதே மாதிரி அகத்திக்கீரை கொடுத்தாலும் சரி, அதற்கு பதிலாக நம்ம கோதுமை தவிடு, அரிசி தவிடு, புண்ணாக்கு போன்ற ஏதாவது ஒன்று பசுவிற்கு உணவாக கொடுக்குறப்ப ரொம்பவே பலன் நல்லா இருக்கும். பசுவிற்கு நம்ம உணவு அளிக்கிறப்ப நமது கர்ம வினைகள் விலகிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச காய்கறிகள் இந்த கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், முருங்கை, கோஸ், வாழைக்காய், முழு பூசணிக்காய் போன்ற காய்களை கூட தானமாக யாருக்காவது கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. எள்ளு, உப்பு, பொன், பருத்தி ஆடை, இரும்பு ஆகியவற்றை கூட தானமாக கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது. அதே மாதிரி தானம் பெற வரவங்களை நம்ம ரொம்ப மரியாதையோடு நடத்தி அவங்களுக்கு தகுந்த முறையில் தரணும். எந்தெந்த பொருட்களை தானம் தரப்ப என்னென்ன பலன் பார்க்கலாம். அன்னம் நம்ம தானமாக கொடுக்குறப்ப வறுமையும் கடன் தொல்லைகளும் நீங்கும். தேனை நம்ம தானமாக கொடுக்குறப்ப புத்திர பாக்கியம் உண்டாகும். தீபம் நம்ம தானமாக கொடுக்குறப்ப கண் பார்வை தெளிவடையும். அரிசியை நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கிடும். அரிசி நம்ம தானமாக கொடுக்குறப்ப நெய்யை நம்ம தானமாக கொடுக்குறப்ப நாட்பட்ட தீராத நோய்களை போக்கும். பால் துக்கம் நீக்கும். பழங்கள் புத்தியும் சித்தியும் உண்டாகும். தேங்காயை நம்ம தானமாக கொடுக்குறப்ப நினைத்த காரியம் வெற்றியாகும். நெல்லிக்கனியை நம்ம கொடுக்குறப்ப ஞானம் உண்டாகும். இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச பொருள் எதை கொடுத்தாலுமே, அதுவும் மகாலி அமாவாசையில் கொடுக்குறப்ப அதோட பலன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அதனால அமாவாசை நாளில் பசுவிற்கு உணவளித்து நம்மளால முடிஞ்ச ஒரு சிலருக்காவது தானத்தை கொடுத்து பித்ருக்களை மகிழ்விச்சு அவங்களோட ஆசிகளை பெற்று நாமும் நமது குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ ஆண்டவனை வேண்டி தான தர்மங்கள் செய்வது மிகவும் அவசியம். நமது குலமும் தழைக்கும். அதாவது பிள்ளைகள் மேலும் வளர்ச்சியோட நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு அவங்களோட ஆசைன்றது எப்பவுமே உங்களுக்கு தேவை. அதனால தவறாம மகாலி அமாவாசை அன்னைக்கு உங்களால முடிஞ்ச தானம் ஏதாவது செஞ்சு நீங்களும் நல்ல பலன்களை அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.